இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல. பாரு, வெற்றிக்கு ஃபர்ஸ்ட் நைட் 2 பேரும் சேர்ந்துட்டாங்க தெரியுமா? அதான். ஓஹோ, உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? நான் செய்யலன்னு என் தம்பிக்கு வேற யார் செய்வா? அவன் சந்தோஷமா வாழணும் மீனா. எத்தனை நாள் அவன் கஷ்டப்பட்டுட்டு இருந்தான் தெரியுமா? இன்னையில இருந்து அவன் வாழ்க்கை மாறப்போகுது. அப்படியா? அதனாலதான் தூது போகிற செல்ல கிளியா மாறிட்டீங்களா? ஆமா. ஏய், அவன் எனக்கு செல்லந்தான். நான் அவனுக்கு கிளியா மாறின என்ன தப்பு சொல்லு? நீங்க என்ன வேணாலும் மாறிக்கோங்க. ஆனா உங்க நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல? டாக்டர் ரிப்போர்ட் ஞாபகம் இருக்குல்ல? உங்களுக்கு வக்கு இல்லைன்னா உங்க தம்பிக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய உங்க குழந்தையா நினைச்சு தூக்கி கொஞ்சலான்னு பாக்குறீங்க, அப்படிதானே? இங்க பாரு, எனக்கு அந்த குடுப்பனை இல்லதான். நான் ஒத்துக்கிறேன். என் தம்பிக்கு ஒரு குழந்தை பிறந்தா அது ஏன் குழந்தையா தூக்கி கொஞ்சறதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு? அவன் நல்லா இருக்கணும். அவன் மூலமாவது இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரணும். இந்த வீட்டுக்கு பிடிச்ச கஷ்டம்லாம் போட்டும். இங்க பாரு, அப்பா அம்மா இவங்கெல்லாம் வெளியில சொல்ல முடியாம எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்காங்க தெரியுமா? அதுக்கான பதிலா தம்பிக்கு பிறக்க போற குழந்தையா இருக்கும்னு நான் நம்புறேன். அப்படியா? உனக்கு பண்ணத இவங்களுக்கு பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறியா? பண்ணி காட்டுறேன். இந்த வம்சத்துல எவனுக்குமே குழந்தை பிறக்காத. இதெல்லாம் புரியலையா? ஆட்டின வேணா கல்ச்சர் இல்ல இல்ல வேணாம். பரவாயில்ல, நல்லா தானே இருக்கு. இல்ல, அவங்க ரொம்ப சிரமம் எடுத்து இத பண்ணிருப்பாங்க. அத கலைக்க வேண்டாம்னு சொன்னேன், அவ்வளவுதான். ஓ, போன் போன் போன். சார் போன் தானேங்க. அஞ்சலி, நான் நீங்க பேசுங்க. நான் பதட்டத்துல ஏதாவது பேசிட்டு போறேன். பேசுங்க அஞ்சலி. அப்புறம் மாமா, என்ன நடக்குது? ஒண்ணுமே நடக்கலையே. ஒண்ணும் இல்ல, சும்மா அப்படி ரூம்ல இருக்கிறேன், தூங்க போறேன். ஒண்ணும் இல்லையா? ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. வாழ்க்கையோட புது சாப்டர் ஓபன் பண்ண போறீங்க. சீக்கிரமே நல்ல செய்தி வரணும் மாமா. சரி சரி சரி, நான் அப்புறம் சொல்றேன். நீ ஒண்ணு நீ மாமா 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 என்னம்மா? இருங்க, எங்க தப்பிச்சு ஓடுறீங்க? மேடம், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன், அதை நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. ஏன்னா மேடம், நான் என் மனசு வெற்றி வெற்றி, நான் ஒன்னு சொல்லுவேன், நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. இந்த மேடம்னு சொல்றதை விட துளசின்னு கூப்பிடலாமே. அது இப்போதைக்கு அது வேணாம். இப்போ அது மேடமாகவே இருந்துட்டு போட்டுமே. அது நான் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்கிறேன். சரி, ஆனா ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க. வெற்றி, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா? சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வேற, நான் தான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். உண்மையாக சொல்ல போனா. சேச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, விடுங்க. அப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா? கோபம் ஒன்றும் இல்லையே? பெரிய மரியாதை வந்திருக்கு. என்னோட மனசை நீங்க ஜெயிச்சிட்டீங்க. சொல்லுங்களா? ஏன் நீங்க தானே பேசணும், நீங்க என்ன சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. சரி, நானே பேசுறேன். பேசுங்க பேசுங்க. அப்போ சின்ன வயசுல இருந்து ஆரம்பிக்கிட்டா? ஓ, சின்ன வயசுல இருந்தேவா? சூப்பருங்க நீங்க.
அதாவது உனக்கு எப்படி ப்ரோ மச்சான் ரிலீஸ் ஆக போற விஷயம் தெரிஞ்சது? பின்ன 24/7 மாப்பிளைய பத்தி விசாரிச்சுட்டு இருக்கேன்டா. வெள்ளி குடம் கொடுத்துருக்காருல, இப்ப தங்க செயின் போட மாட்டாரா நமக்கு? மாப்பிள ஒரு பணம் காய்க்கிற மரம். நாம அவரை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். அதுவும் மொத்த குடும்பமும் அவருக்கு எதிராக இருக்கும்போது நாம அவருக்கு ஆதரவா இருக்கிறது எவ்வளவு பெரிய நல்ல விஷயத்தை உருவாக்கும் தெரியுமா? ஆட உனக்கு அது பரவாயில்ல, வெள்ளி குடம் கொடுத்தாரு. எனக்கெல்லாம் ஒண்ணுமே கொடுக்கல. அல்பம் அலையாத, கொடுப்பாரு. எங்க மாப்பிள வந்துட்டாரு. மாப்பிள இதோ வந்துட்டேன். மாப்பிள 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 இப்பதான் மாப்பிள மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மச்சான், உங்களுக்கு இருக்கிற பவருக்கு இந்த கேஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்ல மச்சான். இதெல்லாம் நீங்க ஊதி தள்ளிடுவீங்கன்னு எனக்கு எப்பவோ தெரியும் மச்சான். என்ன கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஆனா நீங்க மாஸ் தான் மச்சான். கலக்கிட்டீங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா?